உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று தேர்ந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார், ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கொண்டவர் இந்த செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட 5400 கோடி 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளை அடித்தவர் யாரு? அந்த ஊழல தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டேனாங்க. யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும். பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா பொருந்தும். தேர்தல் வந்து அழகா பேசுவாரு, அவருடைய பேச்ச கேட்டா அப்படியே மயங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தாழ்த்தப்பட்ட அருந்தீர் மக்களை ஏமாற்றி சும்மா விட மாட்டாங்க மக்கள். இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார். இந்த எழுச்சி பயணம், இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு 100லும் சாவு, கரூரை காப்பதே நமது கடமையடா. அதே போல இப்பொழுது தீய சக்தி திமுக வீழ்த்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, நடந்துகிட்டு இருக்குது. இப்படி ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில தலைவராக இருக்கின்ற பொழுது இதே கரூர்ல பேசினா அப்ப நல்ல வாயு, இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்க. அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ஏமாற்று வேலையும் ஒருங்கே கற்று தேர்ந்தவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய யுத்திகளை கண்டுபிடிப்பது இவருடைய வாடிக்கை. இன்றைக்கு 10 ரூபாய்னா பேர் போனவர் செந்தில் பாலாஜி. ஆர்கே நகர் தேர்தல் நடந்தது, அப்ப 20 ரூபா கொடுத்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு வாக்காளர் பெருமக்களை ஏமாத்துது செந்தில் பாலாஜி. உண்மைதானே? 20 ரூபாயை கொடுத்து அந்த சென்னையில் இருக்கிற ஆர்கே நகர் மக்களை ஏமாற்றி அவரை வெற்றி பெற செய்தாங்க ஒருத்தர். அவரை முதலமைச்சராக்குன்னு ஆசை காட்டி ஒரு தனி கட்சி தொடங்கப்பட்டு அதிமுக 18 பேரை கடத்திட்டு போய் அவர்களெல்லாம் நாடாட்டில் விட்டுட்டு போனதுதான் திரு செந்தில் பாலாஜி. உண்மைதானே? அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிற ஒருவரை இன்றைக்கு திமுக சேர்க்கிறாங்க. இதுதான் திமுக கூட்டணியுடைய லட்சணம். அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார், ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கொண்டவர் இந்த செந்தில் பாலாஜி. இன்றைக்கு 10 ரூபாய்னா அனைவருக்குமே தெரியும், தெரியுமில்ல? தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் கடையில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்து விலைக்கு விற்கிறாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்கின்ற போது ஒரு நாளைக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறதுனால 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5400 கோடி. 4 வருஷத்துல 22,000 கோடி கொள்ளை அடித்தவர் யாரு? அதே போல போக்குவரத்து துறையில அம்மா இருக்கின்ற பொழுதே இப்படி தவறு செய்த காரணத்தினால்தான் அவரை நீக்கப்பட்டாங்க. மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பார்மர். அந்த ஊழல தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டேனாங்க. சக்கரம் சுழன்று இருக்குது, கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளரும். யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும். அதே போல டாஸ்மார்க்ல இன்றைக்கு இடி
ரெய்டு நடந்து 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. மேலும் 40,000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கும் என்று அங்கே செய்தியில வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு முறையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா பொருந்தும். உண்மைதானே? இன்றைக்கு கரூர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நடந்தது. அப்போ இந்த ஆற்றிலிருந்து மணல் அள்ளுவது சம்பந்தமா மாட்டு வண்டியில திரு ஸ்டாலின் முதலமைச்சரா 11 மணிக்கு பதவியேற்றா 11:05க்கு மாட்டு வண்டியில மணல் அள்ளப்படும் என்று சொன்னார். கொடுத்தாங்களா? அந்த மாட்டு வண்டி மக்களுக்கு நாமம் போட்டதுதான் மிச்சம். எப்படி டெக்னிக்கா பேசி கவர்ச்சிகரமா பேசி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவர் திரு செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்ல, இந்த ஆற்று மணல் அள்ளுவதிலே அங்கே அந்த அள்ளுகின்ற அந்த கடத்தல்காரர்களை இந்த மணிவண்ணன் என்பவர் ஒரு புகார் அளித்தார். அவரை வெட்டி சாச்சிருக்கிறாங்க. படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, உண்மைதானே? ஆனா வேறு விதமா கேஸ மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இதெல்லாம் யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த காவல்துறை பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குது. அப்படி பொய்யான வழக்கு விசாரணைக்கின்ற பொழுது பொய்யான வழக்காக இருந்தால் சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தவறுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, கரூர் ஒன்றியத்தில் மட்டும் 5 கொலை நடந்திருக்குது. அதோட படித்த தேர்தல் நேரத்தில் படித்த ஒருவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க. கொடுத்தாரா? அத்தனை பொய் தானே. தேர்தல் வந்து அழகா பேசுவாரு. அவருடைய பேச்சை கேட்டா அப்படியே மயங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மயக்கத்தில் ஓட்டுகளை பற்றி ஆட்சிக்கு வந்த அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருவார். அதுதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கம். அதே போல ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு யுத்தியை கையாளுவார். அப்படி போன முறை 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தார். நிறைவேற்றினாரா? அதே போல இன்றைய தினம் அரவக்குறிச்சி தொகுதியில் 25,000 குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் நிலம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி தருனார். சொந்த செலவுல செஞ்சாரா? அந்த மக்களை ஏமாற்றிட்டார்ல. அதுவும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் மக்களை ஏமாற்றி சும்மா விட மாட்டாங்க மக்கள். இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார். அதே போல தேர்தல் நேரத்தில் எல்லா வீட்டுக்கும் போய் கொலுசு கொடுத்தார். மறக்கவே முடியாது. நம்முடைய சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்து ஓட்டுகளை பெறுவதற்கு தந்திரமா ஒரு வேலை செஞ்சாரு. வீடு வீடா கொலுசு கொடுத்தாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கொலுசை போய் விற்க போகும்போதுதான் வெளியில தெரிஞ்சது அது போலி கொலுசுன்னு தெரிஞ்சது. ஆக இந்த வாக்குகளை பெறுவதற்கு எப்படியெல்லாம் நாடகத்தை அரங்கேற்றிருப்பார் என்பதை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் உணர வேண்டும். ஆக இவர்களுக்கு ஓட்டு யாரு? செந்தில் பாலாஜிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை ஏமாற்றியவருக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு தருவீங்களா? இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட பித்தலாட்டம் பண்றுகின்ற மோசடி பெறுகின்றவருக்கு டெபாசிட் இழக்க செய்வீங்களா? தேர்தலில் அதே போல இந்த எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் மீறித்தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். மழை வருது, ஏற்கனவே மழை வந்து போச்சு, இப்போ மழை துளிச்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நோக்கம். எவ்வளவு மழை பெய்தாலும்
அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். வெற்றிதான் நமக்கு இலக்கு. அதுக்காக இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி இங்கே எழுச்சி மிக்க தொண்டர்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அதே போல அதிமுக தொண்டர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு, கொஞ்ச நெஞ்ச வழக்கு இல்ல, அவ்வளவு வழக்குகள் போட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் அஞ்ச வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கு அவர் தெரிஞ்சுதான் பாடி இருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, கரூரை காப்பதே நமது கடமையடா. ஆக அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக போராடினாங்க, சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள். அதே போல இப்பொழுது தீய சக்தி திமுக வீழ்த்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நின்று திமுகவை வீழ்த்துவீங்களா? அது மட்டுமல்ல, இவர் மட்டுமல்ல, திரு செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, இப்பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் திமுக ஆட்சி நடந்தது. திமுக அரசுல அங்கம் வைக்கின்ற ஒரு அமைச்சர் சொன்னார், எல்லா வலைதளையிலும் வந்தது, ஆடியோவில் வந்தது இல்ல உங்களுக்கு, 30,000 கோடி. யாரு? திரு உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாடி கொண்டிருப்பதாக செய்தி வந்ததில்ல. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பே தெரிவிக்கல. அப்படி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் 30,000 கோடி கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டும் வர வேண்டுமா? திராவிட முன்னேற்ற கழகம்னா ஊழல், ஊழல்னா திமுக, ஊழல் முற்றுகன் திமுக. இந்தியாவிலேயே பல அரசாங்கம் இருக்குது, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல அரிசி பேர ஊழல், அதே போல வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல் அந்த காலத்திலேயே. அப்படி அந்த காலத்தில் தொடர்ந்த ஊழல் இன்று வரை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை. பல ரூபத்தில் போதை மாத்திரைகள் வந்துட்டது. கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. நான் இந்த ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்தில் தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அதை கட்டுப்படுத்துங்கள் என்று பல முறை இந்த முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம். அது வரைக்கும் நடக்கவே இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனைக்கு காரணம் திமுக நிர்வாகிகளே உடந்தையாக இருப்பதுதான் வெட்ட வெளிச்சம். இன்றைக்கு திண்டுக்கல்லில் அங்க இருக்கின்ற துணை மேயருடைய மகன் இந்த போதைப் பொருள் விற்பனை சம்பந்தப்பட்டதாக அங்க இருக்கின்ற பெங்களூர் இருக்கின்ற அந்த அதிகாரிகள் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஆக திமுக நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலதான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை இந்த அரசாங்கம் தடை செய்ய முடியல. பாருங்க, இந்த ஹெட்டிங்ல வந்திருக்குது. இதுல திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பாணை, இது வந்திருக்குது, இன்னைக்கு வந்த செய்தி. ஆக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு துணை நிற்பது திமுக நிர்வாகி என்பதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவது இந்த போதைப் பொருள் தான் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க எல்லாம் யார் மீது பொய் வழக்கு போட்டீர்களோ அதையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு தவறுதலாக வழக்கு பதிவு செய்திருந்தால் சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கிறேன். ஆக நீங்க போலீஸ் என்பது நடுநிலையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு வேலிக்கு பயிருக்கு வேலி பாதுகாப்பதை போல பயிருக்கு வேலி பாதுகாக்கின்றது. அதே போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. ஆக அப்படிப்பட்ட காவல்துறை, கண்ணிமிக்க காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
திரு காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, அவரை திரு செந்தில் பாலாஜியே அவர் காப்பாத்திக்க முடியல, உங்களையா காப்பாற்ற போறாரு? அவரே ஏற்கனவே சுமார் 450 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார். இன்னும் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பல துறை இப்போ திமுக ஆட்சிக்கு பிறகு அவருடைய துறையில பல ஊழல் நடந்திருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக அரசு வந்த பிறகும் அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார். அதிகாரிகள் கவனமா இருக்க வேண்டும். அதே போல ஆற்றிலே மணல் அள்ளப்படுகிறது, திருட்டுத்தனமா மணல் அள்ளப்படுகிறது. அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் நிச்சயமாக எச்சரிக்கிறோம். ஆக திருட்டுத்தனமாக மணல் அள்ளுகின்றவர்களுக்கு துணை போகாதீர்கள். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் சரி, அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் சரி. ஆக இதற்கு இந்த மணல் அள்ளுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றே தீர்வோம். நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க 30 விழா நடந்தது, அதோடைய நிலை என்னன்னு தெரியுமில்ல? இந்த மழையிலும் மக்கள் நிக்கிறாங்க, மழை பெஞ்சதையும் வெளியில போனாங்க 30 விழாவில். இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம். ஆக அனைத்து இந்திய அண்ணா இப்போ 160வது எழுச்சி பயணம் 160வது சட்டமன்றத்தில் கரூர்ல பேசிட்டு இருக்கிறேன். 160 சட்டமன்ற தொகுதியில் நேரடியா போய் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நான் உரையாற்றி வந்திருக்கின்றேன். சென்ற இடமெல்லாம் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் எழுச்சி, லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இந்த மக்கள் ஒரு ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று அவருடைய ஆரவார மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. எனவே அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். மணல் அள்ளுவதை தடுக்காவிட்டால் அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி வைத்திருக்கின்றோம். ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணி நீங்கள் தவறுதலுக்கு துணை போய்விடாதீர்கள். அப்படி தவறுக்கு துணை போயினால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். நல்ல எண்ணத்தோடு தெரிவிக்கின்றேன். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்கே தவறு நடந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த தவறை தடுத்து நிறுத்தி தவறு செய்யும் போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கின்றவர்கள் ஒரு சிறந்த அதிகாரியாக இருப்பார்கள். ஆனால் கரூரிலே அப்படி அல்ல. சில அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு கைகூலியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கடந்த கால அரசாங்க ஆட்சி வேற, நான் முதலமைச்சர் இருந்த போல 4 வருஷம் 2 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அந்த காலகட்டம் வேற. இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டது, காட்சியும் மாறப்போகுது. காலம் மாறிவிட்டது, காட்சியும் மாறப்போகிறது. ஆகிய தவறு செய்கள் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்ற பொழுது தப்ப முடியாது என்பதை மட்டும் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, தங்கத்தை திருடுவாங்க, வெள்ளி திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க, இப்போ கிட்னி திருடுறாங்க. இது கேவலமான ஆட்சி தானே? நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்திருக்கிற கூட்டத்திலும் சரி, நம்முடைய கழக நிர்வாகிகளும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, உற்றார் உறவினர்கள் யாராவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை பெற்றிருந்தா உடல்ல உறுப்பு இருக்குதா என்று நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. இது நான் நல்லதுக்கு சொல்றேன். ஏன்னா இவரை நம்பி யாரும் மருத்துவமனைக்கு போக முடியல. ஏன்னா உள்ள இருக்கிற பாட்டில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இருக்குதா இல்லையா என்பதை நீங்க சோதனை பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனை கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் போகுது. எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. அங்க ஒரு குழு போடுறாங்க திமுக அரசாங்கம். அந்த குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனை போடுறாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்படுறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் ரத்து பண்ணிட்டு தவறு செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேடை முறையாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செயல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு அவமானம்! கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த வறுமையின் காரணமாக அந்த ஏழை மக்களுக்கு ஆசை காட்டி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை
நாம் உணர வேண்டும். இது சுதந்திர நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட அக்குறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அது திமுக ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அண்ணா திமுக அரசாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் பணத்தாசை காட்டி அவளுடைய கெட்டியை வேறொருவருக்கு தானமாக வழங்குவதற்கு அவர் ஒத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போய் ஆபரேஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவருக்கு உடல்ல வலி ஏற்பட்டு ஸ்கேன் செஞ்ச போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக இப்படிப்பட்ட கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சியிலும் இல்லை. இப்படிப்பட்ட கொடுமை ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இப்ப அண்மை காலமா இந்த குவாரி வச்சிருக்கிறாங்க, ஜல்லி குவாரி வச்சிருக்கிறாங்க. இந்த குவாரி உரிமையாளர் எல்லாம் நேற்று இருந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு டன்னுக்கு 100 ரூபா இந்த திமுக அரசாங்கத்துக்கு கொடுக்கணுமா, திமுக கட்சி கொடுக்கணுமா. இந்த குவாரி வைக்கின்ற உரிமையாளர்கள், ஜல்லி உற்பத்தி ஆகிறவங்க, எம்சாண்ட் உற்பத்தி செய்யறவங்க ஒரு டன்னுக்கு 100 ரூபா லஞ்சம் கொடுக்கணுமா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் டன் இன்னைக்கு வந்து அரவை செய்யறாங்க. ஜல்லிக்கும் எம்சாண்டுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 10 லட்சம் டன்னுனா ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு இந்த ஜல்லி குவாரி வைத்துக்கின்றவர்களிருந்து 10 கோடி லஞ்சம் கேட்டு அவளை மிரட்டி கொண்டிருக்கிறாங்க. நேற்று தினம் நாமக்கல்ல பணம் கொடுக்க மாட்டேன் என்று குவாரி உரிமையாளர் சொன்னதின் விளைவா பல லாரிகளை அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த லாரிகள் எல்லாம் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி அரசு அதிகாரிகள் தவறாக இந்த அரசுக்கு உடந்தையாக இருக்கின்றீர்கள், இதை எச்சரிக்கின்றேன். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இப்படி கொள்ளையடித்த பணத்தை வைத்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்க பார்க்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டுமா வேண்டாமா? ஆக குவாரி உரிமையாளர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயவு செய்து ஒரு டன்னுக்கு 100 ரூபா திமுக கட்சிக்கு லஞ்சமா கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா அவர் ட்ரோன் விடுறார், நாங்களும் ட்ரோன் விடுவோம். எங்களுக்கும் ட்ரோன் விட தெரியும். ஆனா உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம். அதனால விடியா திமுக அரசு வேண்டும் என்ற திட்டமிட்டு குவாரி உரிமையாளர்களை மிரட்டி அவர்களிடத்திலிருந்து பணத்தை பறிப்பது கொடுமையிலும் கொடுமை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு உயர்ந்து போச்சு. இல்ல 40% விலை உயர்ந்து போச்சு. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளல. கொள்ளையடிப்பது தான் குறிக்கோள் இந்த ஆட்சியினுடைய. அதே போல சொத்து வரி, இன்றைக்கு நகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க. அதே போல குடி வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு, மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது, உயர்த்திட்டாங்கல்ல. அதே மாதிரி டெக்ஸ்டைல் தொழில் அதிகமா இருக்குது. இந்த மின் கட்டணத்தினால இந்த டெக்ஸ்டைல் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வேலை இழக்கின்ற அபாயம் இந்த கரூர் நகரத்தில் இருக்கின்ற என்பதை எனக்கு வரும்போதே தகவல் கொடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைந்தவுடன் ஏழைகள், அதாவது ஏழை தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஏற்கனவே குடிசையில் இருந்தா அந்த குடிசைக்கு பதிலாக காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட வீட்டு மனையே இல்ல, ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்ல. அப்படி இல்லாதவர்களுக்கு கண்டுபிடித்து அவர்களுக்கு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். செந்தில் பாலாஜி போல நாங்க ஏமாற்ற மாட்டோம். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கத்தினுடைய நோக்கமே ஏழைகளை பாதுகாக்க வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், ஏழைகள் வாழ்விலே ஒரு நல்ல மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும், அவர்களும் மற்றவை போல் வாழ வேண்டும், மகிழ்ச்சியா வாழ வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் அண்ணா திமுகவை தோற்றுவித்தார்கள். அதை புரட்சி தலைவர் அம்மாவில் கட்டி காத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். இங்க கூட வரும்போது அறிவிச்சவர் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னாங்க, அங்கே ஈரோட்டுக்கு போற
வழி கரூர்ல ஈரோட்டுக்கு போறது இந்த ரோடு, அதே போல கோயம்புத்தூருக்கு போற ரோடு, அந்த சந்திப்பில் உயர்மட்ட பாலம் வேண்டும் என்று கேட்டார். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக ஆட்சியில் அந்த உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு டெண்டர் விட்டு பணி துவங்கப்பட்டது. இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்த உடனே அமைச்சராக உடனே அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இங்கே அந்த சாலை சந்திப்பில் உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளும் அற்புதமான புடவை சேலை வழங்கப்படும். அதே போல இந்த நகரத்தில் கோயில் நில பிரச்சனை இருக்குது. இந்த நகர பகுதியில் வசிக்கின்ற மக்கள் அந்த கோயில் நில பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. குடியிருக்கின்றவருக்கு அதிமுக ஆட்சி வந்தவருக்கு அவர்களுக்கு பாதுகாக்கப்படும். இதே நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் திரு அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த கோயில் நிலத்தை அவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் இருக்கிற எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜி நீங்கள் 90 நாள்ல எந்த இதுவும் இல்லாம நான் பட்டா வாங்கி தரனாரு. வாங்கி தந்தாரா? மக்களை ஏமாற்றிட்டார்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி தருவது இந்த கோரிக்கையை முழுமையாக சட்ட நீதியாக அணி தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு கரூர்ல புதிய பேருந்து நிலையம் துணை முதலமைச்சர் உதயநிதி திறந்து வச்சார். எப்படி பேருந்து நிலையம் கட்டுறாங்கன்னா, ஒரு விஞ்ஞான நீதியா ஊழல் செய்கின்ற ஒரு கட்சினா திமுக கட்சி எல்லோருக்கும் தெரியும். ஆனா புதுசா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பகுதியில் ஒரு 120 ஏக்கர் வாங்குறது, அது ஒரு 10 ஏக்கரா தானமா கொடுக்கிறது, அதுல போய் பேருந்து நிலையத்தை கட்டுறது. அப்படி பேருந்து நிலையத்தை கட்டினா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த பூமியுடைய விலை உயரும். இந்த டெக்னிக்கில் தான் கரூர் பேருந்து நிலையத்தை கட்டி இருக்கிறாங்க. உண்மைதானே? இங்க மட்டும் இல்ல, நாமக்கல்லிலே அப்படிதான். நாமக்கல்ல 6 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு 120 ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்க இருக்கிற அந்த நிலத்தை வாங்கினவர் தானமா நகராட்சி கொடுத்து அங்க ஒரு பேருந்து நிலையத்தை கட்டிக்கிறாங்க. இப்படி டெக்னிக்கலா ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கரூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைக்கும் சரி, உங்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து கட்டி கொடுத்தோம். சுமார் 1000 படுக்கை கொண்ட மருத்துவமனை அற்புதமாக கட்டி கொடுத்து நானே வந்து திறந்து வச்சேன். இது அதிமுக சாதனை. அதிமுக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். 10 ஆண்டுல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து அதிமுக அரசு சாதனை படைத்தது. கொண்டாந்தோம்ல, 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 வருடம் நிறைவு பெற்று விட்டது. 5வது ஆண்டு அடியெடுத்து வைக்குது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தாங்களா? கேட்டா மத்திய அரசு கொடுக்கலைங்கிறாங்க. ஆனா மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது மத்திய அரசு கொடுக்கல, மாநில அரசாங்க நிதியிலிருந்து இதை புரட்சி தலைவி அம்மா கரூரிலே பிரமாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல கரூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரயில்வே சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை சேலம் பைபாஸ் வரை 21 கோடியில் புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. கரூர் நகரில் குடிநீர் பிரச்சனை தீர்வு காண 78 கோடி மதிப்பீட்டில் குளத்துப்பாளையம் தாந்தோன்றி மலை பகுதியில் 3 குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. பெரிய குளத்துப்பாளையம் பசுபதிபாளையம் பொதுமக்களின் 50 ஆண்டுகள கோரிக்கையான ரயில்வே கோவை வழிப்பாதை திட்டம் 13 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டது. குடிசை மாற்று ஆட்டத்தின் மூலமாக 100 கோடி மதிப்பீட்டில் 1152 வீடுகள் தோரணக்கல் பட்டியல கட்டி முடிக்கப்பட்டது. இரட்டை வாய்க்கால் பகுதியில் மக்கள் பாதை முதல் கரூர் ரயில்வே ஜங்ஷன் வரை 10 கோடி மதிப்பீட்டில் தரைதளத்துடன் கூடிய புதிய காங்கிரீட் வாய்க்கால் அமைத்து கழிவுநீர் செல்லும் வகையில் மேல்புறம் பொதுமக்கள் போக்குவரத்து சாலையாகும், கீழே வடிகால் சாலை அமைக்கப்பட்டது. கரூர் நகராட்சி அலுவலகத்திற்கு புதியாக 7 கோடி மதிப்பீடு கட்டிடம் கட்டப்பட்டது. பழைய அமராவதி ஆற்று பாலத்தில் 1.25 கோடி மதிப்பீட்டில் பூங்கான் கூடிய நடைபயிற்சி பாதை அமைக்கப்பட்டது. நஞ்சை புகழில் 490 கோடியில் தடுப்பணையோட கதவணை கட்டி கொடுக்கப்பட்டது. இன்னும் நிறைவேற்றல.
அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் முடிக்காம இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வருவது நஞ்சை புகழில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். அதே போல லைட் ஹவுஸ் கார்னரில் 1952ஆம் ஆண்டு வைக்கப்பட்ட 2 அடி உயரத்தில் பராமரிப்பு இல்லாமல் இருந்த மகாத்மா காந்தி சிலை கரூர் நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு தற்போது புதிதாக 8 அடி உயரம் கொண்ட முழு உருவ வெங்கச் சிலை பிரமாண்டமாக லைட் ஹவுஸ் கார்னர் ரவுண்டானில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. ஆசாத் பூங்கா புனரமைப்பு செய்யப்பட்டு புதுப்பொலியுடன் மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறைகள் 3 கோடி கட்டி முடிக்கப்பட்டது. காந்திபுரம் விளையாட்டு மைதானம் 1.25 கோடி மதிப்பீட்டில் சுற்றுச்சூழல் நடைபயிற்சி மேடை சிறுவர் விளையாட்டு மைதானம் LED விளக்குகள் உடற்பயிற்சி நிலையம் ஆகியன அமைக்கப்பட்டது. அமராவதி ஆற்றில் பசுபதிபாளையம் 5 ரோட்டில் புதிதாக மேம்பாலம் 15 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. சுமார் 8 கோடி மதிப்பீட்டில் உயர்மின் கோபுர விளக்குகள் 1480 LED விளக்குகள் கரூர் நகர் பகுதி முழுவதும் ஊரக பகுதியில் பொருத்தப்பட்டது பகுதி மற்றும் ஊரக பகுதியில் பொருத்தப்பட்டது. நீண்ட காலமாக சேமிக்கப்பட்டு வைத்திருந்த நகராட்சி குப்பைகள் 10 கோடி மதிப்பீட்டில் தரம் பிரிக்கப்பட்டு உரம் தயாரிக்கப்படுகிறது. சுமார் 6 கோடி மதிப்பீட்டில் வெண்ணமலை பகுதியில் தார் சாலை உயர்மின் கோபுர விளக்குகள் ஃபேபர் பிளாக் கழிவுநீர் கால்வாய் மழைநீர் சேகரிப்பு குடிநீர் வசதி திருமண மண்டபம் மற்றும் பொழுதுபோக்கு பூங்கா அமைத்து சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டது. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் 3 கோடி மதிப்பீடு வாங்கல் பஞ்சமாதேவி ஆத்தூரில் அம்மா திருமண மண்டபங்கள் அமைக்கப்பட்டது. காலப்பாறை ஊராட்சிக்கு 10 கோடி மதிப்பீட்டில் காவிரியிலிருந்து புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆத்தூர் மண்மங்கலம் கடம்பங்குறிச்சி ஆகிய 3 ஊராட்சிகளில் 9 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆண்டாங்கோயில் மேம்பாலம் மேல்பாகம் ஊராட்சி சுமார் 9 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அமராவதி ஆற்றின் குறுக்கே பெரிய ஆண்டா கோயில் பகுதியில் 15 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. MGNREGS திட்டத்தை செயல்படுத்திய தேசிய அளவில் கரூர் மாவட்டம் 2ஆம் இடம் பிடித்தது அதிமுக ஆட்சியில். நீர் மேலாண்மையில் தேசிய கரூர் மாவட்டம் 2ஆம் பிடித்தது தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து அதிமுக ஆட்சியில். வாங்கல் சாலை வெள்ளி எண்ணெய் சாலை காந்தி கிராம் சாலை ஈரோடு சாலை ஆகிய சாலைகள் 46 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்பட்டது. கரூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வாய்க்கால் அனைத்தும் தூர்வாரப்பட்டு விவசாயி கடைமடை பகுதியில் வரை தண்ணீர் செல்ல வழிவகை செய்யப்பட்டது. ஆதிராவிட நலத்துறை மூலம் வாங்கல் ஊராட்சி சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்டபம் கட்டப்பட்டது. பாப்புலர் முதலியார் வாய்க்கால் முழுவதும் தூர்வாரப்பட்டு அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் பாசன நீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கியில் 406 கோடி மதிப்பிலான 39,320 விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. கரூர் மாவட்டம் தொழில் அதிகம் உள்ள மாவட்டம். டெக்ஸ்டைல் பஸ்பாடி கொசுவாலை கிரசர் விவசாயம் சார்ந்த மாவட்டமாக இருக்குது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட டெக்ஸ்டைல் தொழிலை பாதுகாக்க மத்திய அரசுடன் பேசி உங்களுக்கு அதிமுக கட்சி துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.